பராபவ வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை இரவு 7:01 மணி வரை தேய்பிறை துவிதியை திதியும், இரவு 10:06 மணி வரை மூலம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். கூடுதலாக பூமி சார்ந்த பிரச்சனை விஷயங்களை தீர்த்து கொள்ள உகந்த தினம். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை சார்ந்த அமைப்பினருக்கு அனுகூலமான சில நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக நவகிரக தோஷம், அதாவது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கான தோஷமாக எது இருக்கும், எது முழுமையானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பரிகாரம் என்பது ஜீவகாருண்யம் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்றைய நாளில் மிக முக்கியமானதாக நாம் வலியுறுத்தி சொல்லுகிறோம். இப்போது நாம் அனுதினம் ஜோதிடத்தில் இந்த மாதிரி விஷயங்களை பேசி வருகிறோம். அதாவது சிக்கலான சூழலுக்குண்டான முறைகள் என்ன, அதை தீர்க்கின்ற ஒரு அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரக தோஷத்திற்கும். இப்போ சரியில்லாத தசாபக்திகள் நடக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகர் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை வரும். அந்த நாளில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, மிக உறுதியான முறையில் உங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்றபடி மிகவும் பார்த்திங்கன்னா சிரமத்தில் இருக்கிற, உணவு அருந்தவே வாய்ப்பில்லாது பசியால் துடித்து கொண்டிருக்கிற ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு தான தர்மங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா உணவளிப்பது மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை சேர்க்கும். அதுதான் கிரகதோஷத்திற்கான முதன்மையான பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். கூடுதலாக பார்த்திங்கன்னா அதற்கான சூழல்கள் அப்படிங்கிறது மோசமான தசாபுக்திகளை கண்டுணர்ந்து அதை ஜோதிடர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி அந்த தோஷ காலம் நீங்கும் வரை நீங்கள் தொடர்ச்சியாக இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய கர்ம வினைகளை, தோஷங்களை நீக்குவதற்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வள்ளல் பெருமான், அதாவது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சொல்லக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற இந்த விஷயமாக இருக்கிறது. ஆகவே சிக்கலான சூழலில் இருக்கிற அன்பர்கள் அனைவரும் இதை அவசியம் கடைபிடித்து உங்களுடைய வாழ்வில் வருகிற கிரகதோஷங்களை நீக்கிக் கொள்ளலாம். நன்றி. மேச ராசி அன்பர்களே, மிகவும் விரிவானதும் எதிர்பார்ப்புகளை முழுமையான முறையில் பூர்த்தி செய்வதுமான சூழல்ல நல்லதொரு சந்தோஷமான ஆற்றல் மிகு சம்பவங்கள் நிறைய நடக்கின்ற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எல்லாவற்றிலும் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகள் அநேகம் உண்டு. தடைகள் விலகும். எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிப்பீர்கள். சுபகாரியங்களிலிருந்து வந்த தடைகள் விலகும். வீடு வாகன யோகம் ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செயலாற்றி பெருவெற்றி காணிருக்கிறீர்கள். பணவரவும் எதிர்பார்த்தபடி நல்ல விதமாக இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வாக்கு சாதுரியத்தால் அநேக அனுகூலங்கள் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும்.
தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். குறிப்பாக உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் ஆதாயம் உண்டு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களுக்காக வங்கிகளில் எதிர்பார்த்திருக்கின்ற கடன் உதவிகள் தாராளமான முறையில் கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதனால் அனுகூலங்களும் ஏற்படும். உத்தியோகத்துறை என்பர்கள் புத்திசாதுரியமான செயல்பாடுகளால் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறப்போகிறீர்கள். குடும்பத்திலிருந்து வந்த சிக்கலான கஷ்டமான சூழல்கள் அனைத்தும் மாறி மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு விதமாக இருக்கும். தொழில் பங்குதாரர் நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். மன வருத்தம் விலகும். குழந்தைகளினுடைய செயல்பாடு கூடுதல் உற்சாகத்தை கொடுக்கும். இன்றைய நாள் டிவி பத்திரிகை துறை என்பர்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. அரசியல்வாதிகளுக்கு கோஷ்டி பூசல் விலகும். கலைத்துறை என்பர்களுக்கு யதார்த்தமான சூழல்கள் உண்டு. மாணவர்களுக்கு நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொட்டது தொடங்குகிற தினமாக மேச ராசி என்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக சரியான முறையில் பூர்த்தியாகக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நிதானம் அவசியம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நிம்மதியான அணுகுமுறைகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கிற தினமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். முக்கியமாக ராசிநாதன் ராசிக்கு யோகம் தெரிகிற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக செஞ்சிருக்கிறார்கள். சகலவிதமான தடைகளும் விலகும். காரிய வெற்றி ஏற்படும். தொட்டது துளங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்கு கூடுமானவரை உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். எதிர்பாலினத்தவரால் சாதகமான சூழல்கள் ஏற்படும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்த்துவிட்டு பொறுமையாக செயலாற்றுவதன் மூலமாக நிறைய வெற்றிகள் உண்டாகும். பணவரவு மேம்படும். காரிய வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். விற்பனை சீராக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது உற்சாகமான சூழலுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் நிம்மதியான சூழல் காணப்படும். குறைகள் எதுவும் இல்லாத தன்மைகள் உண்டு. விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு மனம் மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் அநேகம் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அவசரப்படுகிற நிகழ்வுகளை தவிர்த்து கொண்டு அனுகூலமாக நடப்பதால் சிறப்புகள் மேம்படும். இன்றைய நாள் பொதுவாக மாணவர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் சிறப்பாக பூர்த்தியாகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்புயர்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், மிருகசீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு தொட்டது தொடங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்றமும் தன்னம்பிக்கையும் மிக கூடுதலாகவும் சிறப்பாகவும் அமைகிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக முக்கியமான சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் குரு இருவரும் ராசியில் இருந்த சூழல் மாறி இன்றைய நாளில் குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அபாரமான முறையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற சூழலோடு சஞ்சரிக்கிறார். ராசியில் ராசிநாதனும் கூடுதலாக பஞ்சமாதிபதி சுக்கிரனும் மிக சாதகமாக இருக்கிறார்கள். 10ல் சனி, 11ல் செவ்வாய் என வித்தியாசமான கிரக சூழலோடு மிதுனத்திற்கு இன்றைய நாள் மேன்மைகள் பொருந்திய நாளாக அமையும். எல்லா காரியங்களிலும் அனுகூலம் காண இருக்கிறீர்கள். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் ஆசிர்வாதமும் கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். விருப்பங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். கூடுமானவரை மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உருவாகும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் அனுகூலம் ஏற்படும். சாதகமான சூழல், சகலராலும் மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த நேரத்தில் மிக சரியாக கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான சூழலை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். குறிப்பாக பணியிடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆசீர்வாதமும் அனுகூலமான சூழலும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்தில் குதூகலமான இயல்பான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் சொல்படி குழந்தைகள் நடந்து கொள்வது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவதற்கான சூழலும் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகள் சற்று நிதானமாக பேசுவது சிறப்பினை கொடுக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது சிறப்பு. கலைத்துறை என்பர்கள் ஆதாயம் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் பொழுது அதிக கவனம் தேவை. இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே நல்லதொரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கிற நாளாக மனமகிழ்ச்சி நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு பாராட்டு மேம்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு கடன்கள் அடைபெறுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி என்பர்களே, கவனக்குறைவாக சில செயல்பாடுகளில் இருந்து அந்த செயல்பாடுகள் தடை ஏற்பதன் மூலமாக புதிய அனுபவம் கிடைப்பதற்கான சூழலோடு இன்றைய தினம் துவங்குகிறது. குறிப்பாக 12 இருக்கின்ற புதன் சுக்கிரன் சில மாற்றங்களை கொடுப்பார்கள். அதே நேரத்தில் திக்பலம் பெற்றிருக்கின்ற குரு நிறைவான பொருளாதார மேன்மையை கொடுப்பார். எதிர்பார்க்காத சில காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். தடைகள் விலகும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும். எல்லாவற்றிலும் நினைத்ததை சாதிக்கின்ற மனப்பக்குவம் உருவாகும். அனுகூலமான சூழலை நீங்கள் அதிகமாக உணரக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ராசிக்கு வந்திருக்கிற குரு பகவான் ராசியை வலுப்படுத்துகிறார். ராசியினுடைய 5, 7, 9 பாவகங்களை பார்த்து மேன்மைப்படுத்துகிறார் என்ற முறையில் உயர்வுகள் நிறைந்த நாளாக கடகத்திற்கு கஷ்டங்கள் விலகி நல்ல திருப்பங்கள் ஏற்படுகிற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய நாள் இருக்கும். விரயஸ்தானத்தில் இருக்கும் கேதுவால் தொந்தரவுகள் இருந்து வந்தது எல்லாமே மாறி நல்லதொரு அனுகூலமும் உற்சாகமும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. மனதளவில் மகிழ்ச்சி மேம்படும்படியான காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அது சார்ந்த பெரியோர்களின் தொடர்பு உற்சாகத்தை கொடுக்கும். மனோதைரியம் மேம்படும். புத்தி தெளிவு உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றமும் உயர்வையும் காண்பீர்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பணி நிரந்தரம், பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமை விலகும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விருப்பங்கள் கைகூடி வரும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டு. அக்கம் பக்கம் உள்ளவரை அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மனமகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக தொடர்புகள் உற்சாகமான தன்மைகளை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது சிறப்பு. கலைத்துறை என்பர்கள் புதிய வாய்ப்புகளில் வெற்றி பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். கடகத்திற்கு கவலைகள் விலகுகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. பூச நட்சத்திர நண்பர்களுக்கு உழைப்பு உயர்வை கொடுக்கும். ஆயிலி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற நாளாக இன்றைய நாள் அமை. சிம்ம ராசி என்பர்களே, நிறைவாகவும் மேன்மையாகவும் சிந்தித்து செயலாற்றி நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லா விதத்திலும் உற்சாகம் அதிகரிக்கும். உணர்ச்சி பொங்க பேசுவீர்கள். அனைவராலும் பாராட்டப்படுகிற சூழல்கள் உண்டு. பொருளாதார நலன் மேம்படும். அஷ்டமசனி ஒருவரும் அநேக அனுகூலம் இல்லாத தன்மைகளை கொடுத்தாலும் சுய முயற்சியின் காரணமாக செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி பெற இருக்கிறீர்கள். குருபயிற்சி அடைந்திருக்கிறார். 12ஆம் இடத்திற்கு குரு மாறி இருக்கிறார். சுபவரிய செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். அதே நேரத்தில் வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கடல் கடந்த பயணங்களால் சில ஆதாயத்தை கொடுக்கும். வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். குடும்ப உறவுகளுக்குள்ள மதிப்பு மரியாதையும் மேம்படும். சகலவிதமான சங்கடங்களும் விலகுவதால் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உருவாகும். அனுகூலமான பலன்கள் அநேகம் உண்டு. குறிப்பாக எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். காரிய தடை தாமதம் நீங்கும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இருந்து வந்த சூழல்கள் மாறி அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் நன்றாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த நிதான சுணக்க நிலை மாறும். பணவரவு மேம்படும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் அநேக அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்தவிதமான இடையூறு இருக்காது. குடும்பத்திலிருந்து வந்த மனம் நோக்கும்படியான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களிலும் ஆதாயமான தன்மைகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே மனமகிழும் சம்பவங்கள் இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு காரிய வெற்றி உண்டு. மாணவர்கள் நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் மிக அனுகூலமானதொரு நல்ல பலன்கள் நடக்கிற தினமாக சிம்மத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி என்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை கிரகமாற்றம் எப்படி இருக்கிறது? அபாரமாக இருக்கிறது. குருபெயர்ச்சி அடைந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் உச்சகுருவாக வீற்றிருக்கிறார். மேன்மைகள் உண்டு. பொருளாதார நலன் சிறப்படையும். குறிப்பாக தடை ஏற்பட்டு வந்து 2வது திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். இதிலும் வெற்றி இல்லாமல் முடக்கமாகவும் தடையாகவும் இருந்து வந்த நிகழ்வுகள் எல்லாம் மாறி தொட்டது தொடங்குகின்ற ஏற்றமும் மாற்றமும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. ராசிநாதனும் வலுப்பெற்றிருக்க, குருபயிற்சியும் சிறப்பாக இருக்க, சூரியன் திக்பலத்திற்கு அருகில் இருக்க, சந்திரன் திக்பலத்தோடு இருக்க, இப்படி நிறைய சாதகமான சூழலோடு கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் துவங்குகிறது. இனிமையான பேச்சின் மூலமாக அநேக காரிய வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக எதிர்பார்த்த பண உதவிகள் மேம்பட்ட நிலையில் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அனுகூலத்தை செய்யும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்த்த பண உதவி சரியான நேரத்தில் தொழில் விரிவாக்கத்திற்கு கிடைக்கும். வருகிற வாடிக்கையாளர்களை கூடுமானவரை அனுசரித்து போவது அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக வேலையாக சற்று அலைய வேண்டியிருக்கும். ஒரு சில அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சி மேற்கொள்பவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. குடும்பத்தில் சகஜமான சூழல் காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தாரோடு ஆன்மீக பயணம் செல்லும் சூழல் உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி உண்டு. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படக்கூடாது. கலைத்துறை என்பவர்களுக்கு பொது நிறுவனங்கள் வாய்ப்பளிக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சாதகமான முறையில் பூர்த்தியாகக்கூடிய நாளாக, அனைத்திலும் ஆற்றலும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. துலாம் ராசி என்பர்களே, துடுக்காகவும் எடுக்காகவும் நல்லதொரு உற்சாகமான சூழலோடும் மிக சிறப்பாக செயலாற்றி அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்லதொரு ஆற்றலையும் வெற்றியையும் பெறப்போகிறீர்கள். குறிப்பாக ராசியினுடைய 10ஆம் இடத்துல உச்சகுரு பயிற்சி அடைந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார். நிதி நிறுவனம், நகைக்கடை, அழகு கடை, வங்கி பணி, ஆசிரியர் பணி, இது போன்ற அனைத்து விதமான குருவினுடைய காரக தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற துலாம் ராசியினருக்கு இந்த பயிற்சி நல்லதொரு சாதகமான பலனை கொடுக்கிறது. குறிப்பாக ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது, ராசியின் யோகங்கள் எல்லாம் சாதகமாக சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் நன்மைகளையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். பெண்களால் அதிர்ஷ்டம் மேம்படும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். பணவரவில் இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மாறும். நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலமான உதவிகள் கிடைக்கும். தொழில் பங்குதாரர்களால் மேன்மைகள் உருவாகும். மனதிற்கு பிடித்தமான விருப்பமான காரியங்களை செய்து அதன் மூலமாக நல்லதொரு பலன்களை பெற இருக்கிறீர்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளின் சந்திப்பும் அவர்களது ஆசிர்வாதமும் கிடைக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக முடியும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் உண்டு. வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பணியிடங்களில் புகழ் பெறுவதற்கான சூழலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளிநாடு பயணம் வெற்றிகரமாக இருக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். இன்றைய நாள் குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை கொடுக்கும். நண்பர்கள் உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டு. பெண்மணிகளுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேற்றம் காண்பீர்கள். கலைத்துறையினரின் படிப்பு திறன் வளரும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். சிந்தனை திறன் வளர்கின்ற சிறப்புகளோடு கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது.
இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இன்றைய நாளில் உண்டு. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு லாபத்தன்மை மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர என்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும், விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி என்பர்களை, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்காக சற்று விரிவான முறையில் பார்க்கலாம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் எந்தவிதமான தடைகளும் இல்லாத மேன்மைகளும் அனுகூலமும் ஆதரவான சூழலும் உள்ள தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். முக்கியமாக குரு பயிற்சி அபார நன்மைகளை கொடுக்கும். பாக்கியத்திற்கு வந்திருக்கார். தன பஞ்சமாதிபதி குரு ராசியை வேறு பார்க்கிறார். மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை பெறக்கூடிய ராசியாக விருச்சிக ராசி இருக்குது. குறிப்பாக ராசியை குரு பார்ப்பது எல்லா விதத்திலும் மேம்பட்டதான சூழல்களையும் நல்லதொரு முக்கியத்துவம் வாய்ந்த தன்மைகளையும் கொடுக்கும். நல்ல பலன்கள் பெறுவதிலிருந்து வந்த தடைகள் விலகும். வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் விலகும். எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் அதிலிருந்து வருகின்ற காரிய தடை தாமதங்கள் நீங்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். பயணங்களால் அனுகூலம் உருவாகும். எதை செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை தெளிவாக சிந்தித்து யோசித்து செய்வது வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். காரிய தடைகள் விலகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படியான தன்மைகள் இருக்கும். இருந்தாலும் அனைத்தையும் அனுசரித்து வெற்றிகரமாக முடிக்க இருக்கிறீர்கள். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். பலராலும் பாராட்டப் பெறுகின்ற சூழல்கள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழுமூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காணப்போகிறீர்கள். பயணங்களின் பொழுது விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தால் அதை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் நீண்ட நெடுநாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தொழில் பங்குதாரர் நண்பர்களால் அனுகூல உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழல்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு பணவரவு மேம்படும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்களும் உற்சாகமும் நிறைந்த தினமாக, நல்லதொரு புதுவிதமான சிந்தனை ஓட்டங்கள் மேம்படுகிற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அனுசு நட்சத்திர என்பர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களை சகலவிதமான தடைகளையும் உடைத்தெறிந்து பெரிய அளவிலான வெற்றிதனையும் அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் பெறக்கூடிய தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசியிலேயே சந்திரன் ராசிநாதன் 8இல் பயிற்சி அடைந்து உச்சம் பெற்று 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது, கடல் கடந்த பயணம், வெளியூர் வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி, தொழில் வர்த்தகம் போன்ற நிகழ்வுகளில் நல்லதொரு சாதகமான சூழலை உணர இருக்கிறீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலம் உண்டு. குறையேதும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். முக்கியமான கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை அளித்தரக்கூடிய நிலையில் இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் மாறும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குறிப்பாக வீடு வாகன யோகம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். திட்டமிட்ட காரியங்களை சரியாக திட்டமிட்டு செயலாற்றி நல்லவிதமான முறையில் வெற்றி காண இருக்கிறீர்கள். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் லாபத்தன்மை அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேன்மை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். குடும்பத்தில் சற்று இதமான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இணையவழி வருமானம் மற்றும் அறிவு சார்ந்த துறைகள் என்று சொல்லக்கூடிய கமிஷன், ட்ரேடிங், பேஸ் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெண்மணிகளுக்கு தேவையற்ற செலவுகள் உருவாகலாம். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு நல்ல அனுகூலமான சூழல்கள் உருவாகும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஏற்றமும் பொருளாதார சூழல்களும் நினைத்தபடி மிக சிறப்பான முறையில் நடந்தேறுகிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு மரியாதை மேம்பட போகிறது.
உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, புதுமைகளையும் மாற்றங்களையும் வித்தியாசமான அணுகுமுறைகளையும் அநேக விதமாக உணர்ந்து வெற்றி காணக்கூடிய நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. உச்சகுரு ராசியை பார்க்கிறார். குரு பயிற்சியடைந்து ராசியை தொடர்பு கொள்வது குறைகள் எதுவும் இல்லாத சூழலை கொடுக்கும். நிம்மதியான அணுகுமுறைகளை பெறப்போகிறீர்கள். தடைகள் அனைத்தும் விலகப் போகிறது. குறிப்பாக காரிய அனுகூலங்கள் உண்டு. தொற்றது துளங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் ஏற்ற மிகுந்த சூழல்கள் உண்டு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் நல்ல பயன்களும் நடக்கும். வலுப்பெற்றிருக்கிற கிரக சூழல்கள் மனமகிழும் சம்பவங்களை கொடுக்கும். மனக்குறைகள் விலகும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் போது திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். தன்னம்பிக்கை மேம்படும். நீண்ட நாட்களாக விற்பனையாகாத பழைய சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீணலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பமும் தேவையில்லாத சிந்தனைகளும் தோன்றலாம். கவனமாக இருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி செயலாற்றுவதன் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சியும் மாற்றமும் நிறைந்ததாக இருக்கும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு செயல்படுவதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். பெண்மணிகள் எதிலும் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக மேம்பட்ட நிலையில் பூர்த்தியாகும். அனைத்திலும் உற்சாகமும் உயர்வுகளும் நிறைந்த தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்கள் புத்துணர்ச்சி பெறப்போகிறீர்கள். திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, குறைகள் எதுவும் இல்லாத நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாளை சொல்லலாம். 6ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி அடைந்திருப்பது ஆரோக்கியத்தில் சற்று பாதிப்பு, கடன் தொந்தரவுகளை கொடுத்தாலும் நிலையான நிம்மதியான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல்களையும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமைகளையும் உறுதியாக கொடுக்கக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா வகையிலும் வெற்றிகரமான வாய்ப்புகள் நிறையுண்டு. வெறுப்புகள் விலகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் பாராட்டும் நிறைந்த தன்மைகள் உண்டு. நினைத்தது உங்களுக்கு எல்லா வகையிலுமே அனுகூலமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்களால் புதிதான அனுபவங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். மனதளவில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும். அந்த கவலைகள் அனைத்தும் மறைவதற்கான சூழல்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகள் அனுகூலங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாகவும் தொழில் பங்குதாரர்களாலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய நண்பர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். நயமாக பொறுமையாக பேசி அநேக காரிய வெற்றிகளை பெறிருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. பணிபுரிகின்ற இடத்துல பொருள்களை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வதும் சிறப்பு. நீண்ட நெடுநாட்களாக குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகும். கலைத்துறை என்பர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது அனுகூலத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் எல்லா வகையிலுமே சிறப்புகளை கொடுக்க இருக்கிறது. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயத்தை கொடுக்க போகிறது. சிந்தனை செயல்திறன் மேம்படுகின்ற நாளாகவும் அனைவராலும் நல்லதொரு முழுமையான புகழை பெறக்கூடிய தினமாகவும் கும்பராசி என்பர்களுக்கு குறைகள் எதுவும் இல்லாத தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு வெற்றிகரமான சூழல் உள்ள தினமாகவும் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உற்சாகம் மிகுதியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக, எதிர்ப்புகள் விலகுகின்ற நாளாக, நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு கூடிய உயர்வுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் மீனத்திற்கு அமையும். எல்லாவிதமான காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும். குரு பகவான் பயிற்சி அடைந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது அநேக அனுகூலங்களை கொடுக்கும்.
குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியோடு இல்லாமல் குலதெய்வ அனுக்கிரகம், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், இப்படி நிறைய சாதகமான தன்மைகள் உண்டு. ஆரோக்கிய நலன் காக்கப்படும். வழக்கு விவகாரங்கள் அனுகூலமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் அநேகம் நடக்கக்கூடிய நாளாகவும் மன திருப்தியோடு செயலாற்றி மாபெரும் வெற்றிதனை பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி உருவாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு பாராட்டுவீர்கள். உடல் சோர்வு ஏற்படும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் முடிக்க இருக்கிறீர்கள். புதிய நபர்களினுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டு. குடும்பத்தில் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல் உருவாகும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். பெண்மணிகளுக்கு மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் இன்றைய நாளில் புகழ் பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. மாணவர்களுக்கு உற்சாகம் மிகுதியான தினமாகவும், இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் எந்தவிதமான தடைகளும் இல்லாது மிக யதார்த்தமான முறையில் பூர்த்தியாகிற நாளாகவும், மீனத்திற்கு அனைத்திலும் மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.